நீக்கவே இல்லைங்க. எப்படி நீக்க செல்லும்? எப்படி நீக்க செல்லும்? அது நீக்க செல்லாதுங்க. நான் தான் பாட்டாளி மக்கள் இணை பொதுச் செயலாளர், மேற்கு சட்டமன்ற உறுப்பினர். அது எந்த நீக்கம் செல்லாது. நீக்கம்ங்கிறத காட்டிலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு. மன்னிப்பு கேட்க சார், நான் சொன்னது மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆத்தூரில் ஒரு பெரும் தொழிலதிபர். நான் முந்தானத்து போயிட்டு இருக்கும் பொழுது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏம்பா குடும்ப சங்கிலிங்கிறது என்ன? குடும்ப சங்கிலின்னா என்ன? அப்பம் பேச்ச மகன் கேட்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த மகன் அவருடைய பேச்சை அவங்க மகன் கேட்கணும். இதுதான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய குடும்ப சங்கிலி. இந்திய முழுக்க இப்படி தான் இருக்குது. நம்ம வெளிநாட்டில் இல்லை. இது பல பேர், பல லட்சம் பேர் இளைஞர்கள் ஆனால் அன்புமணி அவர்களை பின்பற்றுகிறார்கள். இந்த குடும்ப சங்கிலிக்கு எதிரான செயல்பாடு இப்போ நடப்பதாக தான் நான் கருதுகிறேன் அப்படின்னு அவரு சொன்னார். இதை வேண்டாண்ணா நீங்கள் ஐயாவை போய் பாருன்னு சொன்னதா நான் முன்ன தப்பு. ஐயாவோட இணக்கமாக போகணுன்னு நான் சொன்னதா நான் முன்ன தப்பு. அதுக்காக தான் இணையதளத்தில் என்னை போட்டு ஏலம் விட்டு ஏற்றி எடுக்கிறானுங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் அதை நமக்கு ஒன்றும் இது கிடையாது. நான் சொன்னது ஏங்க, உங்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற எனது அருமை பெரியோர்களே, உங்ககிட்டே நான் விட்டுறேன். என்னுடைய பேட்டியில் பெற்றெடுத்த தந்தை மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து அவரோடு இணைந்து செயலாற்றுங்கள் என்று நான் சொன்னது தவறுன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக.